15 நிமிடங்கள் 15 இலக்கியச் சான்றுகள் தமிழ் புத்தாண்டு புரிதலில் ஆடு கொள்ளல் என்ற வினை. இதுதான் இன்றைய பதிவு. இதை நம்ம நடப்பு அரசியலோடு உரசி புரிந்து கொள்ள இது உரிய வேலை அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த பதிவு. வாங்க பதிவுக்குள்ளே போவோம். இப்போ இந்த பதிவுக்குள்ளே போகும்போது நீங்கள் இந்த சான்றுகளை ஒப்பிட்டு பார்க்குறீங்க. ஒரு முறை இல்லை, பல முறை கேளுங்க. இதில் துருவங்களை குறிக்கிற சொல்லாக தோடு என்று சொல் வருகிறது. கிழக்கு மேற்கை குறிக்கிற சொல்லாக ஏடு என்று சொல் வருகிறது. தோடு அலர் கோதை என்று மாதவியையும், ஏடலர் கோதை என்று கண்ணகியையும் சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. ஏடலர் கோதை எழுகணிங்கிறான். சிலம்பு எடுத்துக்கிட்டு மதுரைக்கு போகிறாங்க. இந்த ஏடு என்ற சொல் ஒலிப்பு ஆடு என்ற சொல் ஒலிப்போடு ஒத்துப்போகிற மாதிரி இருக்குது. அப்போ ஆடு கொள்ளும், ஏடு அலரும். அதே மாதிரி தோடுகொள் இன நிறைன்னு இருக்குது. அதாவது ஒரு அகலமான பாதையில் ஓடக்கூடிய அந்த இன நிறை அது எல்லை தெரிஞ்சு தான் போகுது அப்படிங்கிறது தான். அதுதான் அந்த நேமி அப்படிங்கிறது. நேமி ஆடு கொள்ளும்னு இருக்குது. அப்போ இதெல்லாம் இணைச்சி புரிஞ்சுக்கும் போது இது தொல்லறிவியல், இது தமிழர்களுடைய மரபொழிப்பட்ட தொல்லறிவியல் என்கிற ஒரு அழுத்தமான புரிதலோடு இதை நாம் புரிஞ்சுக்குவோம். பதிவுக்குள்ளே போகலாம். வணக்கம். இது யாம் தமிழர் செயற்களம். நான் தென்னன் மெய்மன். ஆடு கொள்ளல், அது என்ன ஆடு கொள்ளல் அப்படின்னா, இப்போ ஆடு தாண்டும் காவிரின்னு போன பதிவில் பார்த்தோமே, அந்த ஆடு தாண்டுதல் என்பது ஒரு வினை, ஒரு செயல் என்பது போல ஆடு கொள்ளல் என்பது ஒரு வினை, ஒரு செயல் என்ற சான்றுகளை இன்னைக்கு நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதை கொஞ்சம் அக்கறையாக பார்க்கணும். ஏன்னா நான் சொல்கிற சான்றுகளை அது எந்த இடத்துல இருக்குங்கிறதை நான் சுட்டி காட்டிடுவேன். அந்த மூலத்துக்குள்ளே நீங்கள் விரிவாக போகலாம். நான் அதை மிக விரைவாக தாண்டிடுவேன், ஆடு தாண்டுற மாதிரி. இந்த ஆடுங்கிறது வானவீதி தான். இது தரையில் நடக்கிற நிகழ்வை நான் சொல்லலை. ஆடுங்கிறது அந்த தூசியோட உச்சி. பூமி சுற்றுற போது அந்த கிழக்கு மேற்கான சுழற்சியில் அந்த தூசியோட அசைவில் ஒன்று கூடல், விலகல், பிளவு இதெல்லாம் நடக்கிறத பற்றி ஒரு தொழிற்செய்தியாக பேசப்பட்ட சான்று. புறநானூற்று பாடல் 85 எடுக்கலாம். ஆடு ஆடென்ப ஒரு சாராரே, ஆடு அன்றென்ப ஒரு சாராரே இப்படின்ட்டு அது சாரோரேன்னு கூட இருக்கு. அதை படிக்கிற ஒலிப்பு பொறுத்தது. இது நாங்கள் 2019 இதில் இந்த செய்தி தான் இருக்குன்னு எடுத்தோம். அதாவது ஒரு ஊரில் புது இடம் அவங்களுக்கு. இந்த ஆண்டு வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறத இரு சாரார் பேசிக்கிறாங்க. 2 பேருமே நல்லவங்க தான். நானே பார்த்துட்டேன், வெற்றி தான் அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த ஆடுங்கிற சொல் ஆண்டின் வெற்றியை குறிக்கிறதாக அதில் இருக்கு. இந்த இடத்துல உவேசா பதிப்பிக்கும் போது அதில் ஒரு எழுத்தை ஒரு அவன் அப்படிங்கிற ஒரு சொல்ல இன் 2 சுழி போட்டார். அவருடைய அந்த மூலச்சுவடிகளை போயிட்டு அவருடைய நினைவு நூலகத்தில் பார்த்தபோது அங்கே 3 சுழி தான் இருக்கு. அப்போ அது பொருள் தெரியலைங்கிற அவன் அந்த 3 சுழி போட்டால் இடத்தை குறிக்கும் அப்படிங்கிறது நாங்கள் 2019 மறுமொழி தமிழ் தேசக்காரர்கள் பதிவு செய்திருக்கு. இதை முதல் சான்றா எடுத்துக்கலாம். 2வது சான்று திணைமாலை 150 141வது பாடல். பாட்டை இருந்தயரும் பாய்நீர் கழனித்தே ஆட்டை இருந்துரையும் ஊர். இப்போ ஒரு ஊர் ஆட்டை இருந்துரையுது அப்படின்னா அங்க பாட்டை இயங்குதுன்னு பொருள். இந்த சான்று ரொம்ப வலுவானது. இதுல அந்த நிலன் ஒருங்கு மயங்குதல் இளவைன்னு தொல்காப்பியம் சொல்றதை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, எங்கோ ஒரு இடத்துல இந்த உலக உச்சி மிக சரியாக ஆடு தாண்டிக்கிட்டே இருக்கு. அந்த வகையில காவிரி அதனுடைய தலைக்காவிரிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த மர்கரா அல்லது மெக்கரா அப்படிங்கிற இடத்துல இருந்து பூம்புகார் வரைக்குமே அது வளைஞ்சு நெளிஞ்சு போகும்போது பல இடங்கள்ல அது ஆடு தாண்டி வருது அப்படிங்கிறத நம்ம சான்றுகள் அடிப்படையில பேசலாம். இதுல இது என்ன அப்படின்னா, இது செவிசாய்த்து மாநிலம் கூறும் மறை கேட்ப அப்படின்னு களவழி 41வது பாடல். அதுல 40 தான் இருக்கணும், ஆனா 41வது பாடல்னு எண்ணிக்கையில இருக்கு. ஒரு சில பாடல்கள் மிகை பாடல்களாக இருக்கிறதுனால அதுல இந்த மாநிலம் கூறும் மறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு இசை நுட்பம் அப்படின்னு இருக்கு. இந்த இசை நுட்பத்தை தெரிஞ்சுக்கிட்டா இந்த ஆடு கொள்ளல் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நோக்கி நம்முடைய சான்றுகள் போகுது. இப்ப புறநானூற்று பாடல் 224 வருவோம். அறம் அறக்கண்ட நெறிமான் அவையத்து முறை நற்கு அறியுனர், அதாவது வல்லுநர்கள் முன்னுற புகழ்ந்த, காலந்தோறும் இதற்கு முன்னாலே புகழ்ந்து வந்த
பவியற் கொள்கை துகளறு மகளிரொடு, அதாவது வல்லுனர்கள், பருதி உருவேற் பல்படை புரிசை எருவை நுகர்ச்சி யூவ நெடுந்தூண் வேத வேள்வி தொழில் முடித்ததும் அறிந்தோன் மன்ற அறிவுடையாளன். கரிகாலனை பற்றி அவன் என்ன இழந்த நேரத்துல கையர் நிலையில புலவர்கள் பாடிய செய்தி இது. இவ்வளவு பெரிய அறிவாளி இவன் நம்ம பறி கொடுத்துட்டோம்னு சொல்லும்போது அவனுக்கு இது தெரிஞ்சிருந்ததுன்னு சொல்றான். இல்ல இந்த பவியர் கொள்கை மகளிர் யார் அப்படின்னு நமக்கு தெரியல. வேள்வி கிளத்தி இருக்கு, யக்ஞ கன்யா சமர்க்கிருத மரபுல இருக்கு. பவ்வம் என்பது கடலை குறிக்கிறது. அதனால கடலின் பண்புள்ள பொறுமை உள்ள மகளிர்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுல ஒரு வல்லுனர் பேசப்படுகிறார். இவங்களோட இந்த வேத வேள்வி தொழிலும் அந்த பருதி உருவேற் பல்படை புரிசை இருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்த சான்றாக நாம 18 வருவோம். 18 ஒரு ஞான குழந்தையை கருக்கொள்ளுகிற ஒரு ஒழுணுதல் மடந்தை பற்றிய செய்தி வருது. பாடல் 74, செம்மலின் உள்ள பக்கம் 472. பைம்பொறி கபைமரம் கடுக்கும் கவலைய மறுப்பின் புள்ளி இரலை மான், புள்ளிமான் ஆண்மான் தோல் ஊன் உதிர்த்து தீது களைந்து, அந்த கொம்பை எடுத்து அதுல பருதி போல கட்டுறான். உதிர்த்து தீது களைந்து எஞ்சிய திகழ்விடு பாண்டில்ங்கிற கட்டில இந்த மான் கொம்பை கொண்டு பருதி போல கட்டி, பருதி போகிய புடை கிளை கட்டி எகுடை இரும்பின் உள்ளமைத்து, அதுக்குள்ள எக்குனால ஏதோ நான் செஞ்சுட்டு பல்லோன் சூடு நிலை உற்று அதுல தீ போடுறான், அது நெருப்பள்ளி போடுறான், கங்கு போடுறான். சுடர்விடு தோற்றம் விசும்பாடு மரபின் பருந்தூர் அளப்ப. இது என்ன இதெல்லாம் சொல்றான்னா, இது ஒரு கட்டில். பாண்டில்னு சொல்றது வட்ட வடிவமான கட்டில்ல இதை செய்யறான். அங்கேயும் அந்த பல்படை புரிசைங்கிறதுல பெண்கள் வராங்க, கட்டில் வருது. இதுலதான் அந்த ஒழுணுதல் கருவில் எண்ணியல் முற்றி ஈரறிவு புரிந்து சால்பும் செம்மையும் உளப்பட பிறவும் காவற் கமைந்து அரைசு துறை போகிய வீறு சால் புதல்வன் பெற்றனை அப்படிங்கிற செய்தி இருக்கு. அரிய செய்தி. இதே மாதிரியான பிறப்பு தான் மணிமேகலைக்கு பேசப்பட்டிருக்கு. ஆனால் அது அறிஞர்கள் பெருசா பேசல. யாம் தமிழர் சேர்க்களம் இந்த பாடலை ஒரு முதன்மையான சான்றாக எடுக்குது. 18 74 பாடல். அடுத்ததாக அதே 18 79 பாடல்ல அந்த கட்டிலை பற்றி மட்டும் குறிப்பு இருக்கு. கோடறுத்து இயற்றிய அணங்குடை மரபின் கட்டில் மேல் இருந்து தும்பை சான்ற மெய்தயங்கு இயக்கத்து நிரம்படு குருதி புறம்படின் அல்லது மடை எதிர்கொள்ள அஞ்சுவர் மரபின் அப்படின்னு. இந்த திருத்தகுதி உள்ள மகளிர் எப்படி கட்டுப்படுத்துறாங்க, இந்த காலத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுக்கு உடல் இயக்கத்தை கட்டுப்படுத்துறாங்க, குறிப்பா பூப்பு சுழற்சி பற்றி இங்க பேசப்பட்டிருக்குங்கிற செய்தி. இது அரசர்கள் என்ன செய்யறாங்கன்னா நிலமகளின் பூப்பு சுழற்சி பற்றியும் பேசுறாங்க. அதை நிரம்படு குருதிங்கிறாங்க. அது என்ன சொல்றாங்க, மணி நிறமான அந்த நீர்நிலைகள்ல மணால கலவை போல குருதி நிறம் மாறும், அது அந்த மேல இருந்து உள்ள தூசி இறங்கி அப்படி வருதா அப்படிங்கிறது தெரியல. 18 தொடக்கத்திலே அதான் செய்தி. 18 முழுக்கோமே இந்த கோத்தொழில் பேசப்பட்டிருக்கு. இந்த 79வது 18 செய்தி. அதோட பரிபாடலுக்கு வருவோம். கேள்வியுள் கிடந்த ஆசான் உரையும் படிநிலை வேள்வியுள் பற்றி ஆடு குழலும். ஆடு குழல்ங்கிற சொல் நேரடியா வருது பாருங்க. அது ஆடு கோடலும்னு இருக்கு, ஆடு குழல்னு நம்ம எடுத்துக்கலாம். புகழி எய்ந்து இசை மறை உருகணல் முறை மூட்டி. அப்ப இந்த இசை மறை அப்படிங்கிறத நான் முதல்ல சொன்ன அந்த மாநிலம் கூறும் இசை மறை. உருகணல் மூட்டி அல்லது மூட்டை பாட வேறுபாடு இருக்கு. திகழ் ஒளி ஒன் சுடர் வளப்பாடு குழலும். பரிபாடல் 2ஆம் பாடல்லே இருக்கு. புத்தகம் பக்கம் 489. இதை நீங்க நினைச்சு பாருங்க. இதுல கேள்வியில் கிடந்த ஆசான் உரையும் படிநிலை வேள்வியில் பற்றி ஆடு குழலும். இந்த பற்றி ஆடு குழல்ங்கிறது என்ன அப்படிங்கிற இடத்துல பரிபாடல்ல மேல் விளக்கம்லாம் இருக்கு. அதை ஒரு அடுமை, அது ஒரு தீ அப்படிங்கிறலாம் சொல்றான். அடுமை தீ இதுல 18 இருக்கு. ஆடுனை ஆவுதி அப்படின்னு. இதைத்தான் பூர்ணாவதிலாம் சொல்றாங்க. அப்போ நம்ம இந்த ஆரிய வைதிக வேள்விக்கும் தமிழ் வேள்விக்கும் ஒரு மாறாட்டம் இருக்கு. யாரோ எதையோ மறைச்சிருக்காங்க, அல்லது அவங்களுக்கு புரியல அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அல்லது அவங்க முயற்சி செய்தா அவங்க சொல்லலாம், நம்ம தடுக்கலை, தெளிவிக்கலாம், தெளிவுபடுத்தலாம். இதுல இந்த மணால கலவை நான் சொன்ன முதல்ல, அதுல அருநிறம் திறந்த புன் உமிழ் குருதியின் மணி நிற இருங்களி நீர் நிறம் பெயர்ந்து மணால கலவை போல அரண் கொன்று அப்படின்னு இருக்கு. இந்த மணால கலவைங்கிறது மண் கலவை, அதாவது மண் கலந்து தண்ணி நிறம் மாறுறத மணால கலவைன்னு சொல்றாங்க. இது பெரிய செய்தி. இப்ப இந்த இடத்துல இன்னொன்றே நம்ம பார்க்கணும். இந்த ஆடுகொள் அப்படிங்கிறது
வேறு வேறு இடங்கள்ல பேசப்பட்ட செய்திகள்ல புறநானூறு 211ல பாடுபுகள் கொண்டனின் ஆடுகொள் வியன்மார்பு தொழுதனன் அப்படின்னு இருக்கு. அப்ப ஒரு மன்னனுடைய மார்பு ஆடு கொள்ளும்னு இருக்கு. கலித்தொகையில மாடு பிடிக்கிறவன் மாட்டுக்கு எதிர நிக்கிறான், வா என்ன மோதிப்பாருன்னு சொல்லும்போது இந்த செய்தி இருக்கு. உருகெழு மாநிலம் இயற்றுவான் வியன் குறிப்பு ஒத்தனர். அப்ப இந்த மாநிலம் இயற்றுதல் அப்படிங்கிற ஒரு செயலே இந்த பூமியை நேர்கிழக்குல சுற்ற வைக்கிறது. அப்போ அது வந்து ஆடு தாண்ட வைக்கிறது அப்படிங்கிறலாம் இப்ப பாருங்க, இந்த ஆடு தீண்டா பாலைங்கிறது பாலை நிலத்துல ஆடு தீண்டாது அல்லது தாண்டாதுங்கிற பொருள் இருக்கலாம் இல்லையா? நம்ம எப்படி காவிரி ஆடு தாண்டிச்சுன்னு சொல்லி வச்சிருக்கோம், அந்த மாதிரி பெரிய செய்திகள் சிறிய செய்திகளாக பேசப்பட்டிருக்கலாம். அப்ப ஆடு கொள்ளுதல்ங்கிற ஒரு வினை அப்படிங்கிறத நம்புறதுக்கு இந்த சான்று எடுத்துக்கலாம். கலித்தொகையில பாடுமிழ் பரப்பகத்து அரவணை அசைய, அரவு அணை அசை, இந்த ஒலி அந்த கேளா ஒலி தான் அரவணைங்கிற அசைய, ஆடுகொள் நேமி யான் பரவுதும். அப்புறம் ஆடுகொள் நேமின்னு பரிபாடல்ல இருக்கு. இப்ப பாருங்க, இதை அப்படியே திருமாலுக்கு கொடுத்துட்டதுனால அது புராண கதைக்குள்ள போயிடுச்சு. நம்ம அதை வேண்டாம், அது மதம் சார்ந்தோ கடவுள் சார்ந்தோ படிமைகள் சார்ந்தோ இல்லாம அந்த தொழில்நுட்ப செய்தியா மட்டும் நம்ம பார்த்தோம்னாலே இந்த ஆடு கொள்ளல் அப்படிங்கிற வினை வந்து தெரியும். இதோட 18 பாடல் 46ல அந்த இசை நுட்பம் பேசப்பட்டிருக்கு. பனியா மரபின் ஒழுங்கை அப்படின்னா அந்த பெண்கள் பாடக்கூடிய அந்த ஒழுங்கையில பாலை பண்ணில ஒழுங்கை பாட, அது கதிரவன் வந்து புறமுதுகிட்டு ஓடுவான் அப்படிங்கிற செய்தி இருக்கு. பனியா மரபின் ஒழுங்கை பாட இனிது புறந்தந்து இன்மகள் சுரத்தலின் சுரம்பல கடவும் கரைவாய் பருதி. இந்த கரைவாய் பருதி தான் இந்த கட்டில் இருக்கக்கூடிய பருதியாகும். ஆக இது முழுக்க முழுக்க என்னன்னா, அந்த வான வீதிக்கும் தரைக்குமான ஒரு யூப நெடுந்தூண். இந்த யூப ஸ்தம்பம் தான் ஆபஸ்தம்பமாகி ஆபஸ்தம்ப கிரகிய சூத்திரம் ஆயிடுச்சு அப்படின்னு நாம சொல்லலாம். அவங்க அதை மறுக்கலாம் அல்லது ஏற்கலாம். என்ன ஆபஸ்தம்பத்துக்கான விளக்கம் தெரியல. சரஸ்வதி மகால்ல அந்த நூல் அச்சாகி இருக்கு, என்கிட்ட இருக்கு. நான் அந்த நாகரிக ஸ்கிரிப்ட்லேயே நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுலேருந்து எதுவும் புரியலை. ஆனால் இந்த யூப நெடுந்தூண்ங்கிறது இந்த யானைகள் உருவாக்கக்கூடிய அந்த நீர்த்துளை அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த செய்தியெல்லாம் கரிகாலனுக்கு தெரிஞ்ச செய்தியெல்லாம் யானைக்கும் தெரியும் அப்படின்னு இருக்கு. சரி, அப்போ இதை ஒரு செய்தியாக எடுத்துப்போம். இப்போ இது வரைக்கும் சொன்ன சான்றுகள்ல இருந்து இந்த ஆடு கொள்ளல்ங்கிற வினையை நாம மறுபடியும் புரிஞ்சுக்குவோம். இன்னொன்று, இந்த புரிதலை நீங்க தமிழ்நாட்டினுடைய நடப்பு அரசியலோடு உரசி பார்த்து நீங்க புரிஞ்சுக்கலன்னா பயனில்லை. இது வெளிப்படவே வேண்டாம். கடைவிரித்தேன் கொள்வாரில்லை கட்டி கொண்டேன்ங்கிற மாதிரி அறிஞர்கள் அதை வாய்மொழிகள் ஆயிடுவாங்க. இப்ப அப்படிதான் இருக்கிறாங்க. எனக்கு தெரிய 2011 இருந்தே யாருமே பேசல. அந்த பேசுற துணிச்சல் இல்லையா அல்லது அவங்க வந்து பாதுகாப்பா உணரலையா அப்படிங்கிறது தெரியல. இதுதான் சரியான சூழலே. நீங்க இப்பதான் பேசணும். நீங்க இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த கட்சி அந்த திடீர் குழாய் புட்டு கட்சி, அது பாருங்க கொடியில ரெட்டை யானையும் வாகைப்பூவும் போட்டிருக்கு. ஆனா தமிழ் புத்தாண்டு பத்தி பேசல. மே மாதம் 10ஆம் தேதி அஷ்டமி 8ஆம் நாள்ல தேய்பிறை 8ஆம் நாள்ல பதவியேற்றார். இந்த 5 நாள்ல 2 மாதம் முடிய போகுது, பேசல. அப்போ இந்த வரக்கூடிய இந்த மீதி நாட்கள்ல நீங்க பேசாம இருக்கிறதா உங்க திட்டம்னா உங்க குடியில எதுக்கு யானை வாகைப்பும் வச்சிருக்கிறீங்க? அதுக்கான விளக்கம் என்ன? அந்த 2 யானை என்ன, ஒண்ணு புஷி ஆனந்து, ஒண்ணு ஆதவர்ஜினாவா? தவறு இதெல்லாம். கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக அரசு தமிழ் புத்தாண்டு பத்தி பேசல. அதனோட நீட்சியாக இப்போ வந்திருக்கிற இந்த தாக்குரல் வேக்குரல் காக்குரல் கட்சியும் பேசலைன்னா இவங்க 2 பேரும் கூட்டுக்களவாணிகளா இல்லையா? சரி, இந்த மாதிரி நேரத்துல தான் இந்த திருடனுக்கு தேள் கொட்டினா சத்தம் போட மாட்டாங்கிற மாதிரியான நிலைமையில இந்த தமிழ் தேசியர்கள் இதை ஏன் முன்னெடுக்க கூடாது? அப்ப களவாணிகளே மிக மோசமான களவாணிகளா, மிக குறுக்கு புத்தி சூழ்ச்சி உடைய கயவாளிகளா, அதிகாரத்தை மட்டுமே குறி வச்சவங்களா தமிழ் தேசியர்கள் இருக்கிறாங்கன்னு ஏன் சொல்லக்கூடாது? தாராளமா சொல்லலாம். தமிழ் தேசியர்களாக அறியப்பட்ட பிரபலங்கள் பேசல. நான் மொத்த தமிழ் தேசியர்கள் பேசலன்னு சொல்லல. அவங்களுக்கு பேச தெரியல அப்படின்னு சொல்ல நான் நம்பல. ஒரு முறை கேட்டாலே புரியுங்க. இப்போ ஷாக் அடிக்க ரொம்ப நேரமா அடிக்கணும், தொட்ட உடனே ஒத்துறது இல்ல, அந்த மாதிரி தான் புரிதல். இது ஒரு மின்னல் வெட்டு புரிதல். இந்த மின்னல் வெட்டு புரிதல்ல நம்ம தமிழ் புத்தாண்டை மிக சரியா புரிஞ்சுக்குவோம். இதெல்லாம் வந்து நம்ம மறக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இப்ப மேகேதாட்டு ட்ரிபியூனல் இந்த இங்க இதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குதுங்க. இந்த நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ரொம்ப காலமா. இந்த காவிரி போராட்டம் நடத்துவாங்க. இந்த போராட்டம் தோல்வியாயிடும். கடைசியில் எங்களுக்கு ஏக்கரிகளும் நட்டை எடுக்கிறோம், முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் இப்போ இதுக்கு இந்த நகல் எரிக்கிறது. தமிழ் புத்தாண்டை பத்தி பேச சொல்லுங்க. பேச சொன்னாலே இந்த அரசியல் வந்து அவங்க சரியா வந்துடும். அதை நீங்களே பேசலைன்னா யார் பேசுவா? அதனால நான் தனிநபர்கள் யாரையும் பேரை சுட்டி இப்ப நான் சொல்லல. ஆனா இந்த அரசின் பேரால தவறு நடந்தா கண்டிப்பா நம்ம வேடிக்கை பார்க்க முடியாது. அறிஞர்களை பேச வைக்கணும். அதனால இந்த ஆடு கொள்ளல் அப்படிங்கிற ஒரு வினை பற்றி பெரிய அளவுல நம்ம பேசணும். நன்றி.